ட்ரைலர்லேயே சொல்கிறீங்க நான் தமிழில் தானே பேசணும்னு போட்டு ஒருத்தனை அடிக்கிற மாதிரி டைலாக் ஒன்று பேசுகிறீங்க. ஸோ தமிழில் தான் பேசணுன்றீங்க, நார்த்திக்கால இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி ஏதாவது ஒரு இந்த சகலாக இருக்குது இது மாதிரி அந்த கதைக்களம் அந்த நடக்கிற மாதிரி சில விஷயம்லாம் பார்க்குறோம். டைரக்டர் வந்து சொல்லியிருப்பார்ல சார் இந்த மாதிரி ரோல் சார் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க சார், பின்னாடி இந்த மாதிரி பேச வாய்ப்பு இருக்குது சார், பின்னாடி இது மாதிரி பொலிட்டிக்கலாக சில விஷயம் ஆகும் சார் அப்படின்னா சொன்னாரா? இந்த கதையை நீங்கள் எப்படி பொலிட்டிக்கலாக அப்படிலாம் எதுவும் அந்த டைமில் நாங்கள் எடுக்கும்போது நடக்கவே இல்லை. இப்போ நீங்கள் எதை நினச்சி சொல்கிறீங்களோ அது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும், அந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும், அவன் ஒரு தனிமை விரும்பி அந்த தனிமையை விரும்புறதுக்கு காரணமே அவனுக்குள்ளே ஏற்பட்ட ரணம். அந்த ரணத்துக்கான சொல்யூஷன் அவன் தேடி அலைவான். ஒரு இடமா அலைவான். ஒரு இடத்துல கிடைக்கும்னு நம்புகிறான். அது கிடைக்கிற அந்த இடத்துல என்ன நடக்குது வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் அந்த இதை சொல்லியிருக்கே தவிர, மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அரசியல் நோக்கமும் அரசியல் பின்னணியும் அரசியல் அண்டர்லைனும் அண்டர்ஸ்கோட்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது அதான் ப்ரோ, இது அரசியல் பேசுகிற கதையே கிடையாது. இது ஆக்சுவலி வந்து இது பியோர் எமோஷ்னல் ஸ்டோரி.